السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كذلك نقص عليك من أنباء ما قد سبق وقد آتيناك من لدنا ذكرا. وقال النبينا صلى الله عليه وسلم من يحرم الرفق يحرم الخير. صدق الله வசதக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புய்வாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்கெடுத்த பேருபகாரி அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பரிசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கெடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபாய் தாபியீன்கள் இமாம்கள் லவுலியாக்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் குறிப்பாக முகநூல் வாயிலாக இந்த ஜுமாவினுடைய பிரசங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற முகநூல் சொந்தங்கள் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக என்ற துவாவோடு கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, ரமலானுடைய காலகட்டங்களெல்லாம் பள்ளிவாசல்களில் ஜுமானுடைய வேளையில் அற்புதமான முறையில் மார்க்க செய்திகளை சொல்லுவதற்கும் கேட்பதற்குண்டான சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு தற்காலமாக மாறிப்போய் இன்றைக்கு இதுபோன்று முகநூல் வாயிலாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கொடிய கொரோனா என்று சொல்லுகிற கொடிய நோயையும் அதனுடைய தாக்கத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சகஜ நிலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுவதற்குண்டான சூழலை வல்லோன் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக என்று முதலிலே துஆ செய்தவனாக, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உயர்வடைவதற்குண்டான உயர்ந்த வழி என்று சொல்லுகிற ஒரு மகுடத்தில் உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு சமூகத்தில் மனிதன் செய்கிற எல்லா வேலைகளுமே அவன் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் மனிதன் எல்லா காரியங்களையும் செய்கிறான். ஆக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல காரியங்களை செய்பவர்களும் உண்டு, அல்லாத காரியங்களை செய்பவர்களும் உண்டு. ஆக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நல்ல காரியங்கள் உயர்ந்த நிலையை எப்பொழுது எட்ட முடியும், உயர்ந்த நிலைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால் அது நல்லதை வைத்துத்தான் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமே தவிர தவறான காரியங்களை வைத்து உயர்ந்த நிலைக்கு வருவது என்பதும் அந்த உயர்வு என்பது இடையிலேயே அத்துப்போகக்கூடியதாக இருக்கிறது. நல்ல முறையிலே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வழியில உயர்ந்த நிலையை நாம் எட்டுவோம் என்று சொன்னால் அது நிரந்தரமாக மரணிக்கும் வரை அல்ல, மாறாக மறுமை வரை அது நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது கதாலிக்க நக்குஸ்ஸு அலைக்க மின் அன்பாயி மா கது சபக் வகத ஆத்தைனாக்க மின் லதுன்னா திக்ரா. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உமக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு முன் சென்றவர்கள் வாழ்ந்தவர்களுடைய செய்திகளை நாம் உமக்கு திட்டமாக நாம் என்ன செய்திருக்கிறோம், நினைவூட்டலை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். அதை நாம் இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், இப்படி இருந்தார்கள் என்று உங்களுக்கு நாம் காட்டியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை எதை வைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால்,
நல்லதை வைத்து உயர்ந்தவர்களுடைய பண்பாடுகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தப்பானதை வைத்து உயர்ந்த நிலைக்கு வந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களுடைய வரலாறும் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களுடைய வரலாறுகள், அவர்கள் எந்த நிலையிலே இருந்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மன் அஅரத அன்ஹு ஃபஇன்னஹு யஹ்மிலு யௌமல் கியாமத்தி விஸ்ரா. எவன் அதனை புறக்கணிக்கின்றானோ, அந்த வழிகளை அதை பார்த்து எவன் அதை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளாமல் புறக்கணித்து விடுகிறானோ, நிச்சயமாக அவன் மறுமை நாளில் பெரும் பாவ சுமையை சுமப்பான் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான். நல்ல விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. அதை ஒரு மனிதன் புறக்கணித்து விட்டு தானோனித்தனமான முறையிலே மனம் போன போக்கிலே உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற முனைப்பை காட்டி யார் அதை புறக்கணித்து விடுகிறானோ அவன் நிச்சயமாக அவனுடைய நிலை மறுமையிலே கைசேதமுடையதாக மாறிவிடும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உயர்ந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நன்மையான விஷயங்களை வைத்துத்தான் உயர வேண்டுமே தவிர தீமையை வைத்து நாம் உயர்ந்து விடக்கூடாது. சிலர்களை பார்க்கிறோம், மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுவார்கள், ரவுடியாக இருப்பான், தப்பான வழியில் இருப்பான், மது குடிக்கக்கூடியவனாக இருப்பான், கஞ்சா போன்ற போதைப் பொருள்களை வியாபாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான், தப்பான வழியிலே மக்களை வழிநடத்தக்கூடியவனாக இருப்பான். அவனை பார்க்கிற பொழுது மக்கள் பேசுவார்கள், அவர் வர்றாரு சொல்லி அவரை பார்த்து பயப்படக்கூடிய நிலை, அவரை பார்த்து அச்சப்பட பயந்து மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் வளர்ந்து வருவார்கள். அது வெகு நாளும் நீடிக்காது. அது குறைந்த காலத்திலேயே, குறைந்த நாட்களிலேயே அது இடையிலேயே அத்துப்போவதை நாம் பார்க்கிறோம். கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் அப்படித்தான். அதாவது தப்பான வழியிலே உயர்ந்தான் ஃபிரௌன், தப்பான வழியிலே வாழ்ந்தான் நம்ரூத், தப்பான வழியிலே வந்தான் ஷைபா, தப்பான வழியிலே வந்தான் அபூ ஜஹில். இப்படியெல்லாம் தப்பான வழியிலே உயர்ந்தவர்கள் இடையிலேயே அத்துப்போனார்கள், முகவரி இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள். நல்ல வழியிலே வந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி போன்ற பெரும் பெரும் சஹாபா பெருமக்கள் நல்லதை எடுத்தார்கள், உயர்ந்த நிலைக்கு வந்தார்கள். இன்றும் பேசுகிறோம், உலகம் உள்ளவரை நல்லதை பேசுவோம், அவரை நாம் பின்பற்றுவோம். நாளை மறுமையிலும் அவர்களோடு இருக்கக்கூடிய மறுமையிலே நல்ல விஷயங்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் நல்லதை எடுத்தார்கள், நல்லதின்பால் உயர்ந்தார்கள், நல்லதின் பக்கம் அவர்கள் சேர்ந்தார்கள் என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லுவார்கள். நல்ல முறையிலே நீ உயர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் மை யஹ்ருமுர் ரிஃப்க யஹ்ருமுல் கைர, மென்மை இழந்தவன் நன்மை இழந்து விடுவான். மென்மையான முறையிலே மக்களிடத்திலே நல்ல முறையிலே பழகக்கூடியவன், சாந்தமான முறையில் இருக்கக்கூடியவன், மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், அவன் என்ன செய்வான் கேட்டா மக்களால் பேசப்படுவான். நல்ல முறையிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டே இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் கல் நெஞ்சம் படைத்தவனாக, அதாவது போக்கிரியான முறையில எதை பார்க்கிற பொழுதும் கோபம் கொள்ளக்கூடியவனாக, முகத்தை சுளித்து வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவன் என்ன செய்வான்? நன்மை அவன் இழந்து விடுவான், அவனால் வளர முடியாது என்பதை அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், வரலாறுகள் நடுக்க நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், வரலாறுகளை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதா, நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா, உயர்ந்த இடத்தை நீ பிடிக்க வேண்டுமா, நீ ஒரு எல்லையை தொட வேண்டுமா, சில விஷயங்களை நீ கடைபிடி என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அதிலே முதலாவதாக, உன் இறைவன் மீது நீ அன்பு கொள். நாம் படைத்த ரப்பின் மீது அன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த பிரியம் வைக்க வேண்டும். தேவைக்கு அல்லாஹ்வை அழைப்பதும், தேவையில்லாத நேரத்தில், அதாவது தேவை முடித்தவுடன் அல்லாஹ்வை கைவிடுவதல்ல. எல்லா நேரத்திலும் இறைவன் மீது நேசம் இருக்க வேண்டும், அவன் மீது பாசம் வைக்க வேண்டும். இறை அச்சம் என்பது வேறு, இறை பிரியம் என்பது வேறு. நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது பிரியம் என்பது வேறு, அச்சம் என்பது வேறு. ஆக இறைவன் மீது பிரியம் வைக்கும், படைத்த ரப்பின் மீது நீங்கள் பிரியம் வைங்கள், அல்லாஹ் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவான். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய இதயத்தை நீங்கள் கடினமாக்கி விடாதீர்கள். உங்களுடைய இதயத்தை பரந்த மனதோடு நீங்கள் வைக்க வேண்டும். உள்ளம் தெளிவாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். அதுல ஒரு கடினத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. உள்ளத்தில் சொல்வார்கள், உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு புறத்தில் உதட்டில் ஒன்றை பேசுகிறான் என்று சொல்வார். அப்படி இருக்கக்கூடாது. உள்ளம் தூய்மையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், கடினத்தை அகற்றி விடுங்கள். கல் நெஞ்சம் படைத்தவனாக இருக்கக்கூடாது. ஒருவர் பாதிக்கிறான் என்று சொன்னால் அதை பார்த்து ஆனந்தம் கொள்ளக்கூடியவன் கல் நெஞ்சம் படைத்தவன்.
ஒருவன் பசியோடு இருக்கிறான், அவனை பார்த்து இவன் புசித்துக் கொண்டு அவன் பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணம் இருக்கிறது அல்லவா? இது கடினமான எண்ணம். இந்த எண்ணத்தை நீங்கள் அகற்றி விடுங்கள், அல்லாஹ் உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு வருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக சொல்வார்கள், இறை மறையிலிருந்தும் அதே போன்று இறை நினைவிலிருந்தும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இறைவனுடைய ஞாபகத்தோடு நீங்கள் இருங்கள். அப்ப நீங்க உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வரலாம். குர்ஆனை புறந்தள்ளிவிட்டு அதனுடைய வாழ்க்கையை ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் போய்விட்டால் அவன் உயர முடியாது, உயர்ந்த ஸ்தானத்தை பெற முடியாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இறைவனுடைய நினைவோடு இருங்கள், அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லுகிற உணர்வோடு நீங்கள் இருங்கள். அதே போன்று இறை மறையினுடைய தொடர்போடு நீங்கள் இருங்கள். குர்ஆனுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த தொடர்போடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தோம் என்று சொன்னால் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஐந்தாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இறைவனை உண்மையிலேயே அஞ்சு வாழுங்கள். அல்லாஹ்வை இறையச்சத்தோடு நீங்கள் உண்மையிலேயே அஞ்சணும். வெறுமனே அஞ்சுவதில்லை. தாடி வைத்துக் கொண்டு தொப்பி போட்டுக்கொண்டு தொழுகையாளிகளாக இருக்கிறோம் இதையெல்லாம் காட்டிக்கொண்டு வெறுமனே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அதுதாங்க நான் இருப்பேன், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு வெளியில சொல்லிக்கிறது. ஆனா உள்ள எல்லா இப்லீஸ் வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இது கூடாது. உள்ளத்தால் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அஞ்ச வர வேண்டும். ஒரு தொழுகை விட்டு விட்டால் ஆஹா பெரும் பாவத்தை நாம் செய்து விட்டோமே என்று சொல்லி கண்களிலிருந்து ஆத்மார்த்தமான நிலையிலே கண்ணீர் வடிக்கப்பட வேண்டும், உள்ளம் நடுங்க வேண்டும். தொழுகை விட்டு விட்டோமே, தப்பை செய்து விட்டோமே, தவறிலே ஈடுபட்டு விட்டோமே என்று சொல்லுகிற உண்மையான நிலை உள்ளத்திலிருந்து குதிக்க வேண்டும். அதுதான் இறையச்சம் என்பது. அது போன்று சும்மா வெளியில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு உள்ள அதாவது தப்பான நிலையில இருப்பது என்பதெல்லாம் கூடாத விஷயமாக இருக்கிறது. சிலர்களை பார்ப்போம், பேசுகிற பேச்செல்லாம் இறையச்சத்தோடு பேசுவார்கள், அல்லாஹ் ரசூலை பத்தியே பேசுவாங்க, வேற எந்த பேச்சுமே இருக்காது, கையில தஸ்பியோடையே இருப்பாங்க, நடப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வாழ்க்கை முழுக்க ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அப்படி இருந்தால் நீங்கள் உயர்வடைய முடியாது. முழுமையான உள்ளம் சார்ந்திருக்கிற இறையச்சம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறாவதாக சொல்லுவார்கள், நீங்கள் உயர்ந்த நிலையை எட்ட வேண்டுமா, மக்கள் மீது அன்பு கொள்ளுங்கள். பரஸ்பரம் மக்களோடு பழகிறமா இல்லையா, மக்களிடத்தில் எரிஞ்சு கொள்ளக்கூடாது, மக்களை திட்டிக் கொண்டே இருக்கக்கூடாது, மக்களை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே குறைவை ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், மக்கள் மீது அன்பு வைக்கணும். எல்லா மக்களும் ஒன்றே போல் என்று எல்லா மதத்தவர்களோடும் பிரியம் வைத்து பாசத்தோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் மக்களால் உயர்ந்த நிலைக்கு வருவதல்ல, அல்லாஹ்வால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக இதுவெல்லாம் உயர்வுக்குண்டான வழி. இதையெல்லாம் விட்டுவிட்டு ஷைத்தானியத்தான வழிகளை எடுத்து அதை பின்பற்றி குறுக்கு வழியில இடம் பிடிக்க வேண்டும், மனிதனுடைய உள்ளங்களில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இடம் பிடித்து விடலாம். தப்பை செய்து மனிதனுடைய உள்ளத்தில் இடம் பிடித்து விடலாம். ஆனால் அது தற்காலிகமாகத்தான் இருக்குமே தவிர நிரந்தரமாக இருக்காது என்பது மேல் சொல்லப்பட்ட செய்திகளின் மூலமாக நமக்கு தெரிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன செய்தி சொன்னாங்க? அன்பு தோழர்களே, அதாவது உயர்வான கை எது தெரியுமா, உயர்வான கை எது தெரியுமா, அதாவது உயர்வான கை தாழ்வான கையை விட மேலானது என்று சொன்னார்கள். உயர்வான கை தாழ்வான கையை விட மேலானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே வழங்கல. கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், உயர்வான கை தாழ்வான கையை விட மேலானது என்று சொல்லுகிறீர்களே, எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை யார் ரசூலல்லாஹ், அதற்கு உண்டான விளக்கம் என்ன என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது நீட்டும் கேட்கும் கையை விட கொடுக்கும் கை உயர்ந்தது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கும் கையை விட கொடுக்கும் கை உயர்ந்தவானது. ஆக இருப்பதை பிறருக்கு நீங்கள் கொடுங்கள், உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். எல்லாத்திலும் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கணுங்கிற எண்ணத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டி விடாதீர்கள். அப்படி என்று சொன்னால் உழைத்து சம்பாதித்து நாம் உயர்ந்த நிலைக்கு வந்து பிறருக்கு கொடுத்து உயர வேண்டுமே தவிர பிறரிடத்திலே கொள்ளையடித்து விட்டு அடுத்தவரிடத்தில் கேட்டு பெற்றுவிட்டு அதை வைத்து உயர வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணம் உங்களுக்கு கூடாது என்பதை சாட்டான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பாசத்திற்குரிய பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆக உயர்ந்த நிலையை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காரியங்கள் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும்
சொல்லி தந்திருக்கிற செய்திகள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட்டால் நிச்சயமாக நாம் உயர்ந்த நிலைக்கு வருவோம். இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய உயர்வு என்பது ஏதோ கஷ்டப்பட்டு ஏதாவது குறுக்கு வழியில உயர்ந்து விட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு தாழ்வை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்திவிடும். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதனால் உயர்வடையாமல் போவதற்கு சில காரியங்கள் உண்டு. அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். எப்படி? அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு இறைவனை உருவாக்குவது. இப்படி செய்தால் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர முடியாது, அது உங்களை தாழ்வை ஏற்படுத்தும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெற்றோர்களுக்கு மாறு செய்வது. பெற்றோர்களுக்கு மாறு செஞ்சு பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளாமல் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்து எந்த பராமரிப்பும் இல்லாமல் பெற்றோர்களை அப்படியே கைவிட்டு விடுகிறோம் இல்லையா, அவன் உயர்ந்த நிலத்தை எட்ட முடியாது என்பது உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் எட்ட முடியாது என்று எச்சரிக்கை செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் மூன்றாவதாக சொல்வார்கள் பொய் சத்தியம் செய்வது. எதற்கெடுத்தாலும் பொய் சத்தியம், ஏதாவது ஒரு காரியத்தை பேசுகிற பொழுது சத்தியமாக என்று சொல்லுவார்கள். ஆக பொய் சத்தியம் நிறைந்திருக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் இந்த மனிதன் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இது போன்ற காரியங்கள் எல்லாம் மனிதனை மிகப்பெரிய ஒரு தாழ்வின் பக்கம் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த காரியத்தின் மூலமாக மனிதன் உயரத்தை எட்ட முடியாது என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொல்லியிருக்கிற வழியை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம், அது மட்டுமல்ல உயர்ந்த இடத்தை பிடிக்கலாம் என்பதை ஓமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களிடத்தில் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கும்போது கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, உமர் அல்லாஹ் சொல்றாங்க, அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்கிறாங்க, இறைவனை நிறைவுபடுத்தக்கூடிய ஏதாவது காரியத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்க. அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது இறைவன் நினைவுபடுத்தக்கூடிய காரியங்களை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே, குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனுடைய ஞாபகம் வரும், நீங்கள் உயர்ந்து வருவீர்கள் என்று ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் குர்ஆனுடைய தொடர்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்கிறோம். குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை வைத்தாலும் நமக்கு உயர்வு கிடைக்கும். குர்ஆனுக்கு கொடுக்கிற மரியாதைகளை கொடுத்து, குர்ஆனுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை கொடுத்து, அதை அதிகம் ஓதுவ தொடர்பை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். குர்ஆன் இன்றைக்கு பார்க்கிறோம், ரமலானுடைய காலகட்டம், எல்லா நேரங்களிலும் குர்ஆனுடைய சப்தங்கள் கேட்கும். இன்றைக்கு அதெல்லாம் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. பொதுவாக அப்படியே பார்த்தாலும் கூட பெண்கள் அதிகமாக ஓதுகிறார்கள். ஆண்களிடத்தில் குர்ஆனுடைய தொடர்பு என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஓத தெரியாவிட்டாலும் கூட அந்த குர்ஆனை கையில எடுத்து வைக்கிற பொழுதும் கூட நன்மை இருக்கிறது. குர்ஆனை பார்ப்பது இபாதத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் குர்ஆனுடைய தொடர்பு என்பது இன்றைக்கு சமூகத்திலே குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக குர்ஆனோடு தொடர்பு வைத்தால் இறைவனுடைய நினைவு வருவது மட்டுமல்ல உயர்ந்த இனத்தையும் பிடிக்கலாம் என்பது சஹாபா பெருமக்களுடைய கூற்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம், கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் உயர்வடைவதற்குண்டான சூழலை மார்க்கம் நமக்கு சொல்வதை பார்க்கலாம். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி அடைந்தால் அவன் என்ன செய்வான், நல்ல நிலைக்கு உயர்ந்து வருவான். நல்ல சரியான மனைவி, இறையச்சமுள்ள மனைவி, குர்ஆனுடைய தொடர்புடைய மனைவி, மார்க்கத்தை ஒட்டி வாழக்கூடிய மனைவியாக ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அவன் நல்ல நிலைக்கு வருவான். இவன் பெரிய அளவுல இருந்து மனைவியினுடைய குணாதிசயம் சரியில்லைன்னு சொன்னா இவன் எவ்வளவு பெரிய நிலைக்கு போய் காரியம் இல்லை. அதனால நல்ல மனைவிகளை தேர்வு செய்து இறையச்சம் உள்ள மனைவிகளை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நல்ல துணை கிடைத்தால் உயர்ந்த நிலைக்கு இவனால் வர முடியும். அடுத்து சொல்லப்படுகிறது ஒழுக்கம் உள்ள குழந்தை. ஒரு நல்ல குழந்தையை நம்ம பெற்றெடுத்தோம் சொன்னா பிள்ளைகள் மார்க்கப்பட்டோடு அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள் சொன்னால் அந்த பிள்ளைகள் மூலம் பெற்றோர்களுக்கு உயர்வு கிடைக்கிறது. பிள்ளைகள் தப்பான வழியிலே சென்று விடுவார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய கண்ணியம் குறைக்கப்பட்டு விடுகிறது, உயர்ந்த நிலையை அவர்கள் எட்ட முடியாது. ஆக நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கினால் நாம் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அடுத்து மூன்றாவதாக சொல்லப்படுகிறது, நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். நல்ல நண்பர்களாக இருந்தால் நாம் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். தப்பான வழியை காட்டக்கூடிய நண்பர்களாக இருந்தால் சிலர்களை பார்க்கிற மாதிரியா நல்லா இருப்பான்,
நல்ல ஒழுக்கமா இருந்துட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு ஒரு நட்பு கிடைக்கும். என்ன நட்பு? ஏதாவது ஒரு வகையில ஒரு நட்பு அவனுக்கு கிடைக்கும். அவனை பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவனாக இருப்பான். தப்பான பழக்க வழக்கம் இருக்கக்கூடியவனாக இருப்பான். அவனோடு பழகுற பொழுது ஒரு நாள் பழகுவான், 2 நாள் பழகுவான், 3 நாள் பழகுவான். இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன கேட்டான், அவனோடு சேர்ந்து இவனும் அந்த பழக்கத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே அந்த நட்பு பாதாள குழியில் நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். நீ உயர்ந்த நிலையில் வர வேண்டுமா, நல்ல நட்பை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அடுத்து நேர்மையான சம்பாத்தியம் தப்பான முறையிலே வந்தால் அவன் நல்ல முறையிலே உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. அது தற்காலிகமாக இருக்கும், அது இடையிலே போய்விடும். ஆக உழைத்து நல்ல முறையிலே ஹலாலான முறையிலே அவனுடைய சம்பாத்தியம் இருக்கும் என்று சொன்னால் இவன் உயர்ந்த நிலைக்கு இவன் எட்ட முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு நல்ல முறையில் வருவதற்கு இதுவெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற அடிப்படை தத்துவங்களாக வழிமுறைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வழிவுகளை நாம் ஆய்வு செய்து இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்தோம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல கேட்டாங்களாமா, நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில வர்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணங்க? நீங்க பெரிய அளவுல பேசப்படுறீங்களே, இறைநேசர் என்று நீங்கள் சொல்லப்படுகிறீர்களே, உங்களை மக்கள் பின்பற்றக்கூடிய நிலையில் நீங்க இருக்கிறீங்களே, இப்படி நீங்கள் வர்றதுக்கு நீ என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், முதல் காரியம் மனிதனுக்கு போதும் என்று சொல்லுகிற மனம் வேண்டும். கிடைச்சதா அல்ஹம்துலில்லாஹ், போதும். வேண்டும் வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணம் வரும் காலமெல்லாம் நாம் தாழ்ந்து போய்கொண்டே இருப்போம். இருப்பதை போதுமாக்கி கொண்டால் நாம் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவோம். எனவே அந்த குணாதிசயத்திலே நான் அக்கறை அதிகமாக எடுத்துக்கொண்டேன். போதும் என்று சொல்லுகிற மனம் நம்மை உயர்த்தும். அடுத்து இரண்டாவதாக சொன்னார்கள் பணிவு. மக்களிடத்தில் பேசுகிற பொழுது சப்தத்தை குறைத்து பேச வேண்டும், பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அகம்பாவத்தோடு நெஞ்சை நிமித்தி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. என்னை போன்று யாரும் இல்லை என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அது இருந்தால் நீ உயர்ந்த நிலைக்கு வரலாம். மூன்றாவதாக பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும். நான்காவதாக இறை பக்தி, அல்லாஹ்வுடைய பயத்தோடு நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தொழுகையா இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, வெளிப்பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, உள்பழக்க வழக்கம் இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பக்தியோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஐந்தாவதாக இறைவன் மீது அன்பு வைக்கணும். வெறுமனே பக்தி மட்டும் கூடாது, அல்லாஹ்வின் மீது பிரியம் வைக்கணும். ஏதாவது ஒரு பொருள்கள் வருகிறதோ அந்த பொருளை எடுத்து வைத்தாகா அதான் நமக்கு தந்திருக்கிறானே என்று சொல்லி பாசத்தோடு நேசத்தோடு அதை எண்ணி பார்த்து நம்முடைய ஆனந்தத்தை உள்ளத்தில் போட்டு அதை மிகைப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லுகிற பொழுது அதாவது ஆறாவதாக சொல்லுகிற பொழுது அடக்கமான முறையில் அடக்கத்தன்மை, அதாவது வெட்கம் என்பது நமக்கு தேவை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெட்கம் நமக்கு வேண்டும். ஒரு அசூசியான காரியத்தை செய்துவிட்டு இதை நான் செய்துவிட்டேன் என்று சொல்வது, அடக்கத்தோடு நம்ம என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏழாவதாக எளிமை வேண்டும். ஆடம்பரம் என்பது கூடாது. எளிமையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய சம்பாத்தியம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்படி எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து எளிமையை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். எட்டாவதாக நன்றி உணர்வு தேவைப்படுது. நன்றி உணர்வோடு இருக்கணும். எப்படி, யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருந்தா அதுக்கு நன்றி பாராட்டணும். அவன்கிட்ட வாங்குற வரைக்கும் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் அவனை எட்டி உதைக்கிறது, அவனுக்கு நன்றி இல்லாமல் நடப்பது அது கூடாது. நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வு என்ன செய்யணும், இருக்கணும். ஒன்பதாவதாக எல்லா இபாதத்துகள் மீது ஆர்வம் ஏற்படும். சோம்பலா இருக்கக்கூடாது. தொழுகணும் சொன்னா ஆர்வமா போய் தொழுகணும். ஜக்காத்து கொடுக்கிறது ஆர்வமா ஜக்காத்து கொடுக்கணும். நோன்பு வைக்கிறது ஆர்வமா நோன்பு வைக்கணும். சோம்பலாக ஏதோ கடமையை நம்ம நிறைவேற்றுறோம், வாங்க சொல்லிச்சு போய் தொழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாமே என்ன செய்யணும், ஆர்வத்தோட செய்யணும். பத்தாவதாக என்ன செய்யணும் கேட்டால் இறைவனை புகழ்ந்து பேச வேண்டும். அல்லாஹ் நமக்கு நியாமத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நிகர் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து பேசணும். இந்த காரியங்களை எல்லாம் நான் வாழ்க்கையில கடைபிடிச்சேன். எனவே இன்றைக்கு நான் மக்களால் பேசப்படுகிறேன், என்னை பின்பற்றப்படுகிறேன் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆக இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக நாம் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். உயர்ந்த
அதாவது இடத்தை நம்மால் பிடிக்க முடியும். ஆக இதை விட்டுவிட்டு தானோடித்தனமான முறையிலே மனம் போன போக்கிலே எப்படியும் வாழலாம், எப்படியும் உயரலாம், மக்களுக்கு மத்தியிலே பேச வேண்டும், மக்கள் நம்மை புகழ வேண்டும், மக்களால் உயர்ந்தவர் என்று பேசப்பட்டால் போதும், ஊருக்குள்ள போற நேரத்தில் இவர் வர்றார் என்று மக்களால் பேசப்படணும் என்று சொல்லி தப்பான வழியை பின்பற்றி தப்பான வழியில் உயர்வுக்கு நாம் முயற்சித்தால் அது எட்டி உதைக்கப்பட்டு தற்காலிகமாகவே அது ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக்கப்படும். அல்லாஹ் அவனுடைய தூதரும் சஹாபா பெருமக்களும் வலிமார்களும் நாதாக்களும் காட்டித்தந்த அடிப்படையிலே உயர்ந்து வருவதற்குண்டான இது போன்ற வழிகளை நாம் பின்பற்றினால் உலகத்திலும் உயர்ந்து நாம் பேசப்படுகிறோம், கபரிலும் உயர்ந்த நிலை நமக்கு தரப்படுகிறது, நாளை மறுமையிலும் உயர்ந்த நிலைக்கு நாம் வருவோம், சொர்க்கத்திலும் உயர்ந்த இடத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம்மால் பிடிக்க முடியும். இதுதான் உயர்வுக்குண்டான வழி. இந்த உயர்ந்த வழியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் நாம் கரை சேர முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய வேளையிலே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நாளிலே முகநூல் வாயிலாக இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு நாம் சொல்லுவதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த வல்லோன் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் என்று கூறி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து அந்த நிலையிலேயே உயர்ந்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை, அப்படியே உயர்ந்து இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பாடை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.